இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட சொல்லக்கூடாதவை என்னென்ன, சொல்ல வேண்டியவை என்னென்னு பார்க்கலாம் வாங்க. படிக்கலைன்னா நீ உருப்படாமல் போயிடுவேன்னு சொல்லக்கூடாது. உழைக்கலைன்னா பிச்சை தான் எடுப்பேன்னு சொல்லக்கூடாது. பணம் இல்லாட்டி ஒரு நாய் உன்னை மதிக்காது. நீ எல்லாம் எச்சி இலை எடுக்க தான் லாய்க்கு, தட்டு கழுவ தான் லாய்க்கு அப்படின்லாம் குழந்தைங்கள சொல்லக்கூடாது. ஃபெயில் ஆகிட்டா மாடு மேய்க்க தான் அனுப்ப போகிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. காசு பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. நாங்கள் செத்ததுக்கு அப்புறம் நீ பிச்சை தான் எடுக்க போகிற அப்படின்னு சொல்லக்கூடாது. வீட்டுக்கு அடங்காத பிள்ளைய ஊர் அடக்கும்னு சொல்லுவாங்க. பணம் என்ன மரத்துலையா காய்க்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உன்னோட திமிருக்கு நீ அழிஞ்சு தான் போக போகிற அப்படின்னு குழந்தைங்கள சொல்லக்கூடாது. பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டியவை: படித்தா நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், உழைத்தால் நிறைய சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதித்தால் மதிப்புடன் வாழலாம், படித்து முன்னுக்கு வந்து 4 பேருக்கு வேலை தரலாம் அப்படின்லாம் நல்ல புத்தியை குழந்தைங்களுக்கு சொல்லணும். நீ இந்த பரீட்சையிலையும் பாஸ் ஆகிடுவ, எல்லா பரீட்சையிலையும் பாஸ் ஆகிடுவ, எனக்கு உன் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. நீ நல்லபடியாக மேலே வர முடியும். எல்லா உறவுகளுக்கும் ஒரே மாதிரி மதிப்பு கொடுத்து நடக்கணும். படித்து ஊர் மெச்சுற அளவுக்கு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். உழைப்பு பணத்தின் மதிப்பை புரிய வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்லணும். குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குழந்தைங்களையே சொல்கிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து பக்குன்னு மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கும். பெருசாக ஆக இப்போ நடுத்தர வயசு, இப்போ 6வது 7வது படிக்கும் போதெல்லாம் அப்போ படிக்கிறத வந்து குழந்தைங்க பெருசானாலே மறந்துடுறாங்க. ஆனால் அந்த சின்ன வயசில் படித்தது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறாங்க. நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், இப்படிலாம் இருந்தோம், இப்படிலாம் வளர்ந்தோம், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம வந்து குழந்தைங்கிட்ட நல்ல புத்தியை சின்ன குழந்தைங்கள இருக்கும்போதே நல்ல ஒரு கருத்தை சொல்லி வளர்த்தோன்னா அந்த குழந்தைங்க வந்து நல்ல ஃப்யூச்சரில் நல்லா வருவாங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.